அனைவருக்கும் வணக்கம். திரு செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் நித்யா குருஜி. 12 ராசிக்காரர்கள் மிக முக்கியமான ஒரு டாபிக், சமூகத்திற்கு மிக தேவை. அதுவும் குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு, யங்ஸ்டருக்கு மிக அடிப்படை தேவையாக இப்போ அவங்க நினைக்கிறது. இப்போ 2K கிட்ஸுக்கு, 2K கிட்ஸ் கூட 20 வயசு ஆகிருக்கும். 2K கிட்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே என்ன தேவை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தொழிலா, பணமா? பல பேருக்கு அதுக்கு இல்லை, காதல் தான். மேரேஜ் ஆக மாட்டேங்குதுங்க, காதல் கை கூட மாட்டேங்குதுங்க. 10 வருஷம் லவ் பண்ணோம், ஸ்கூல் டேஸில் 8ஆப்பில் இருந்து டபார்னு நேற்று ஃபோன் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டாங்க, இல்லை அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு இருக்கும். நான் ஒரு ஆண்டு இருக்கும் அந்த காலகட்டங்கள், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருத்தணியில் ஒரு வீடியோ போட்டேன், இந்த காதலுக்கு என்ன பண்ணலான்ட்டு. நான் அதுக்கு முன்னாடி நிறைய அற்புதமான தகவல்களெல்லாம் வீடியோ பேசியிருக்கேன். அந்த ஒரு வீடியோ பல லட்சம் பேரால் பார்க்கப்பட்டது, பகிரப்பட்டது. இப்போது இளம் தலைமுறையினருக்கு தேவையாக இருக்குது. அப்போது ஆஸ் அஸ்ட்ராலஜராக உங்களுடைய நற்பலன்களை பேசக்கூடிய ஒருவராக, இந்த காதலில் உங்களுக்கு அது சரியாக இருந்தால் அது கை கூடுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக 12 ராசிக்கும் பார்த்துருவோம். ஆகையால் லவ் பண்ணுறவங்கெல்லாம் வீடியோவை அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. 12 ராசிக்காரர்களுமே காதலில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் விதி 12 பேருக்கு காமன், 12 ராசிக்காரர்களுக்கு காமன் விதி, ஜாதகம் பார்க்கக்கூடாது. நான் கிடையாது, நீங்கள் பார்க்கக்கூடாது யார்ட்டையுமே. அப்படி யாராச்சும் நீங்கள் லவ் பண்ணுற ஒருத்தர் அது ஆணோ பெண்ணோ போய் நீங்கள் பார்க்க போகிறார் அப்படின்னா உங்களை கழட்டி விட போகிறாரு அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா பல காதல்களில் தலை உருட்டுறது எங்களை தான். வேணான்னு சொல்லிட்டாங்க, ஜோசியத்தில் வேணான்ட்டாங்க, ஜாதத்தில் பொருந்தலைன்ட்டாங்க. 10 வருஷம் காதல் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது, கடைசி நேரத்தில் கழட்டி விட்றக்கு நம்ம தலை உருட்டுறது. உடனே அந்த பொண்ணு எங்கிட்ட பார்த்தா எப்படி விசாரித்து நம்ம நம்பரை பிடிச்சிட்டு நமக்கு ஃபோனை போட்டு எங்கெங்க இப்போ எப்படி நீங்கள் பொருந்தலைங்கிறாங்க இன்னொரு அஸ்ட்ராலஜரை, இல்லை நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்மளை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அப்போது ஜாதகம் பார்க்கக்கூடாது. காரணம் ஏன்னு சொல்கிறேன், தோசை இருந்தால் தான் காதல் வரும். தோசை இருந்தால் தான் காதல் வரும். 7ல் ராகு, அதீத காதல் பிரேக்கப்பு. 7ல் கேது, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ். 2ல் கேது, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ். சந்திரன் சனி சேர்க்கை, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ், இன்டர் ரிலீஜியன் மேரேஜஸ். 2ல் ராகு, மாற்று மதத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறது. இது மாதிரி தோசை இருந்தால் தான் காதல் வரும், ஒரு பெண்ணை பிடிக்கும். ராகு நல்ல பொசிஷன்ஸில் இல்லாமல் இருந்துன்னா மூத்த பொண்ணு மேலே காதல் வரும், சச்சின் டெண்டுல்கர் மாதிரி. தவறு கிடையாது, உங்கள் ஜாதகம் சரி, நீங்கள் பண்ணிக்கலாம். சொசைட்டிக்கு வேறு பார்வையாக இருக்கும், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போது உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்தால் ஓகே தான். இப்படி 12 ராசிகாரர்களுக்கு பொது விதி, காதல் பண்ணினீங்கன்னா, மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜாதகம் பார்க்கும்பொழுது கவனமாக பார்க்கணும். 2 பேரும் சேர்ந்து பாருங்கள், அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமான லைஃப்பை செப்பரேட்டுங்க. அதை முயற்சி பண்ணி நல்லபடியாக வச்சுக்கான வழிபாடெல்லாம் பண்ணுங்க. அதே போல் சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்பட்டால் சுவாக ஆகிடும், முடிஞ்சிடும் ரிலேஷன்ஷிப்பு. கல்யாணம் பண்ணாலும் சரி, லவ் பண்ணாலும் சரி, இது 2ம் பேசிக் விதி 12 ராசிக்காரர்களுக்கு. இப்போது ரிஷபராசி என்பவர்கள் காதல் வாழ்க்கையில் காதல் கைகூடவும், காதல் திருமணம் நடக்கவும், மனதிற்கு பிடித்தவனோடு திருமணம் செய்து கொள்வதற்கு எளிமையான வழிபாடுகள் என்னென்ன பண்ணலாம், இப்படிலாம் நீங்கள் இருக்கலாங்கிற சின்ன டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான் வந்துடுறார். அப்போது ரிஷபத்தில் பிறந்தால் காதல் வராமல் இருக்காது, அப்படி தானே? அப்போது பெரும்பாலும் ரிஷபத்திற்கு காதல் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஜாஸ்தி கொடுக்குது. இவர்கள் ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பதற்கான வாய்ப்பும் ஜாஸ்தி கொடுக்கு. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு பண்ணுவோம், இல்லை ஒரு காலேஜ் லைஃப்பில் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு வேறு பக்கம் வேலைக்கு போயிட்டு பண்ணுவோம், அல்லது வீட்டில் சொல்லுவோம், இல்லை தொழிலை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிவிட்டு சொல்லுவோம், ஒரு காரை வாங்கிட்டு சொல்லுவோம், ஒரு வீடை வாங்கிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோன்னு கடைசி வரைக்கும் எப்படி இருக்கும், இழுப்பறியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்போது ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய அந்த ஒருத்தர் காதலில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஃபினான்சியலாக நீங்கள் ஃபிட் ஆகாமல் லவ் மேரேஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளை போல் துன்பப்படுறதுக்கான ஆள் வேறு ஆள் கிடையாது. அப்போது பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சியை நீங்கள் நிச்சயம் எட்டணும். அது இளம் வயதிலேயே நடக்கும்.
யங் ஸ்டேஜ்லேயே அதற்கான வாய்ப்புகள் வரும். அப்போது அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். நல்லா படிச்சுக்கணும், வேலைக்கு போய்க்கணும், சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை பண்ணணும். தனித்த பொருளாதாரத்தை ஏற்படுத்திக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி தான், பொண்ணாக இருந்தாலும் சரி தான். கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்காரர் பார்த்துக்குவார், ஒய்ஃபு பார்த்துக்குவாங்க இப்படின்ட்டு பொருளாதார ரீதியாக ஒரு அன்ஃபிட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேரேஜ் லைஃபு தகிடதோம் அப்படின்னு கட்டாயம் கஷ்டம் வரும். ரெண்டாவது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் நீங்கள் காதல் வாழ்க்கையில் ஆப்போசிட் பார்ட்னர்கிட்ட அதிகம் பொருளாதாரத்தை நீங்கள் கொடுத்து சஃபில் பண்ணிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதில் பிரேக்கப் வந்துடும் சிலருக்கு. அவனுக்கு இப்போ தாங்க நான் ஒரு பிரேஸ்லெட் பண்ணி போட்டேன், பிரேக்கப் ஆகிடுது. இப்போ தாங்க அவளுக்கு நான் ஒரு 5000-10,000 செலவு பண்ணேன், பிரேக்கப் ஆகிடுது. அப்போது பொருளாதாரத்தை மாறி மாறி சஃபில் பண்ணிக்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபராசி ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிஷபராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய காதலர்கள் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் எடுக்கும் பொழுது, பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும் போது, இல்லை நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லிக்கும் பொழுது, முருகர் திருத்தலங்கள், பெருமாள் சன்னதிகளை நீங்கள் போய் அங்கே இருந்து ஃபஸ்ட் டைம் பேசும்போது அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஜாஸ்தி உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் ஆப்போசிட் பார்ட்னரில் நீங்கள் அவர்கள் மேலே ரொம்ப டாமினன்ஸ் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் சொன்னால் கேட்டுக்குவேன், இதை பண்ணு அதை பண்ணு அப்படிங்கிற ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய மனநிலையிலிருந்து வெளியே வரணும். ஆப்போசிட் பார்ட்னரை மதிப்பது, அவர்களுடைய உணர்வுகளை மதிப்பது, அவங்களுடைய மன எண்ணத்தை மதிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்னாகும், உறவு நீடிக்காது. அதே போல் உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடாக இருப்பது எம்பெருமான் முருகப்பெருமான், லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. இது ரெண்டுமே பெரிய உயர்வு வெற்றிகளை தரும். ஆணாக இருக்கக்கூடியவர்கள் லட்சுமி நரசிம்மரும், ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் முருகப்பெருமானையும் கும்பிட்டு வர நிச்சயம் நற்பலன்கள் உங்களுக்கு வரும். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி இருக்கக்கூடிய காதலர்கள் நல்லபடியாக பெற்றோர்களுடைய சம்மதத்தினுடன் திருமணம் செய்து கொண்டு வாழ்வில் மிகப்பெரிய ஏற்ற வெற்றிகள் உயர்வுகள் பெற வேண்டும் என்று எம்பெருமான் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நல்லா இருப்பீங்க. இனி எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.